ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் அஸ்வினி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்துட்டு ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த vlogல நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், அதுக்கப்புறம் நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்பாளி தான் வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து சாப்பிட போகிறேன். ஏன்னா லஞ்சுக்கு வந்துட்டு இன்றைக்கி வெளியில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். பப்பாளியில் சீட்ஸ் எடுக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, இது மாதிரி ஸ்பூனை வச்சு ஸ்க்ராட்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். ஆஃப்டர்நூன் வந்துட்டு கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட போகிறதுனால காலையில் வந்துட்டு லைட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட் தான் வந்து எடுத்திருக்கேன். இப்போது வந்துட்டு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, மவுண்ட் ரோட்டில் இருக்க பிலால் பிரியாணியில் தான் வந்து இருக்கோம். அங்கே வந்து ஸ்டார்டராக வந்துட்டு இந்த ஷீக் கபாப் வந்து வாங்கியிருந்தோம். ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா, பிலால் பிரியாணி தான் என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பிரியாணி ஷாப்பாக இருக்குது. அங்கே வந்துட்டு இந்த ஷீக் கபாப் ரொம்பவே நல்லாயிருக்கும். மட்டன் ஷீக் கபாப் நீங்கள் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். மவுண்ட் ரோட்டில் எங்கே இந்த ஷாப் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அங்கே ஒரு மசூதி இருக்குது பார்த்தீங்களா, புகாரி ஆப்போசிட்டில். அந்த மசூதி பக்கத்துலேயே வந்துட்டு பிலால் பிரியாணி வந்து இருக்குது. ரொம்ப நாளாச்சு நம்ம போய் வெளியில் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் வந்து இன்றைக்கி லஞ்சு சாப்பிட்றதுக்காக தான் பிலால் பிரியாணிக்கு வந்து வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு இது மாதிரி பிரியாணி கூட உங்களுக்கு வந்துட்டு ரைத்தா, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்வீட் இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. இங்கே வந்துட்டு நீங்கள் மட்டன் பிரியாணி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக முட்டை கிடையாதுங்க. நான் இது வரைக்கும் சிக்கன் வாங்கினதே இல்லை, அதனால் எனக்கு தெரியாது. சிக்கன் வந்து நான் சாப்பிட்டதில்ல. எப்பயுமே மட்டன் தான் வந்து சாப்பிடுவேன். எல்லாம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு ஒரு சோடா வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலி சோடா வாங்கினா என்னால் கடைசி வரைக்கும் அது ஓப்பன் பண்ணவே முடியல. அப்புறம் அங்கே ஒர்க் பண்ணுறவங்களே வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வேறு எங்கேயுமே வந்துட்டு போகலை. பாப்பாவை கூட்டிகிட்டு நேராக போய் சாப்பிட்டுட்டு லஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது வந்து முதல் நாள் வந்து நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுருந்தேன். அதை தான் இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது என்னென்னா ஜியோ ஆப் தான். ஜியோ மார்ட்டில் வந்துட்டு நான் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஜியோ ஆப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்லேயுமே வந்துட்டு நல்ல ஆஃபர்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் எனக்கு வந்துட்டு இதில் வந்து நான் கொஞ்சம் ப்ராடக்ட்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது எல்லாமே பார்த்திங்கன்னா மறுநாளே வந்து எனக்கு டன்ஸோவில் வந்து வீட்டுக்கு வந்துடுச்சு. இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் வந்துட்டு நிறைய கூப்பன்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. நான் வந்து 1500க்கு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு 250 ருபீஸ் வந்து எனக்கு ஆஃபர் ப்ரைஸும் வந்து கிடச்சிது. அதனால தான் வந்துட்டு இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து எடுத்திருந்தேன். நான் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது எல்லாமே வந்து எனக்கு மறுநாளே வீட்டுக்கு வந்துடுச்சு. நான் வந்துட்டு மோஸ்ட்டாக வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து அதிகமாக வந்து ஆர்டர் பண்ணுவேன். இப்போ கொஞ்சம் ரீசெண்ட் டேஸாக வந்து ஜியோ மார்ட்லேயும் பர்ச்சேஸ் பண்ணுறேன். சரி, உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கலாம், உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் க்ராசரிஸ் மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே வந்து கிடைக்கிது. அதுக்கப்புறமா வந்துட்டு மென்ஸ் வேர், கிட்ஸ் வேர், அதுக்கப்புறம் வந்துட்டு உமன்ஸ் வேர் எல்லாமே வந்து இருக்குது. இந்த மாதிரி வந்து லாஸ்ட்டில் நீங்கள் செலக்ட் பண்ணி கூப்பன் சூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ஆஃபர் வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அது மாதிரி வந்து நிறைய கூப்பன்ஸும் வந்து கொடுக்குறாங்க. நான் வந்துட்டு 1500க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு 250 ருபீஸ் கிட்ட வந்து கூப்பன் கிடச்சிது. இப்போ வந்துட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டேன். மறுநாள் வந்து எனக்கு கிடச்ச ப்ராடக்ட்லாம் எப்படி வந்திருக்கு, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இது மாதிரி வந்துட்டு பேக் பண்ணி வந்து ஜியோ மார்ட் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக ரேப் பண்ணி தான் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. நான் வந்து 2 பக்கெட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதனால் அந்த பக்கெட்குள்ளேயே வந்துட்டு எல்லா திங்ஸையும் போட்டு அனுப்பிட்டாங்க. என்னோடய லொக்கேஷன் வந்து கரெக்டாக கால் பண்ணி கேட்டுட்டு வந்து எனக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க. சூவி வந்து இந்த பெரிய பார்சலை பார்த்தோன்னே என்னமோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக வந்து பார்த்துட்டு இருந்தா. மேக்னா பார்த்திங்கன்னா தூங்கிட்டுருக்கா. அவள் தூங்கிட்டுருக்க டைமில் தான் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் வேலையெல்லாம் பார்க்க முடியும். அதனால் வந்துட்டு இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். எனக்கு வந்துட்டு இந்த ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணதில் எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து நல்லா தான் இருந்தது. அதாவது வந்துட்டு பிராண்டட் ப்ராடக்ட் எல்லாமே வந்து ஓகே தான். எல்லாமே வந்துட்டு நல்ல ஆஃபரில் தான் வந்து கிடச்சிது.
இந்த ஸ்காட்ச் பிரைட் வந்து நான் ரொம்ப நாளாகவே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் கிட்ட வந்து இந்த வைப்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து ஃபஸ்ட்டு வந்து இருந்தது மேலவே. இதோட ப்ரைஸ் ₹200. ஆனால் நான் வந்து ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் தான் வந்து வாங்கியிருந்தேன். அடுத்ததான் வந்துட்டு இந்த ஸ்ப்ரவுட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ்லாம் கூட வந்துட்டு அவங்க சேல் பண்ணுறாங்க ஜியோ ஆப்பில். நமக்கு வந்து மறுநாளே வந்து கிடைக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ரா ஜூஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸு, அதுக்கப்புறம் இதில் ஒரு 2, 3 ஜூஸஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். எல்லாமே வந்து ஆஃபரில் தான் இருந்தது. அடுத்ததான் வந்துட்டு மேங்கோ ஜூஸ், இதுவுமே ரொம்ப நல்லா தான் இருந்தது. ரா ஜூஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெளியிலலாம் இந்தளவுக்கு ஆஃபர் கிடைக்காது. இதில் ஒரு நல்ல ஆஃபர்லேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வெஜிடபிள்ஸ் தான் ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு, ரொம்ப கன்றாவியாக இருந்துச்சு. நம்ம வந்துட்டு ஷாப்பில் போய் வாங்கிக்கிறதே நல்லது, இவங்கக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. ஃப்ரூட்ஸ் எல்லாம் எதுவுமே நல்லா இல்லை. பப்பாளி வந்து அதில் ஆப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழம் மாதிரி காமிச்சிருந்தாங்க. அனுப்பினது வந்துட்டு சரியான காய். அது அப்படியே வந்து கெட்டு போய் நான் தூக்கி போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவகேடோவும் வந்து வாங்கியிருந்தேன். அவகேடோவுமே வந்து பழுக்கவே இல்லை. அதுவுமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆகி கெட்டு போயிடுச்சு. கருவேப்பிலை பார்த்திங்கன்னா இவ்வளோ கருவேப்பிலை வந்துட்டு ₹7 என்னமோ வந்து போட்டிருந்தது. அதுவுமே கொஞ்சம் அதிகம் தான் ப்ரைஸு. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மிஸ்டர் மசில் வந்து வாங்கியிருந்தேன். இதுவுமே ஆஃபர் ப்ரைஸில் தான் இருந்தது. எம்ஆர்பியை விட எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஓவராலாக பார்த்தோன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம வாங்கிக்கலாம். இவங்கக்கிட்ட வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து வாங்குறது அந்தளவுக்கு அட்வைசபிள் இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு நல்லா இல்லை, எதுவுமே வந்து நல்லா இல்லை. அதனால் வந்துட்டு நான் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வாங்குறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். இதை உங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் வந்து மெயினாக இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு நாள் வந்துட்டு வெஜிடபிள்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்ப வெளியிலே போக முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவுமே ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருந்தது. அதை இன்னொரு வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த 2 பக்கெட் வந்து வாங்கியிருந்தேன். இதுவும் பார்த்திங்கன்னா எம்ஆர்பியில் உங்களுக்கு ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஓவராலாக நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜியோவில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வாங்குறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு நல்லா இல்லை. பழம்லாம் வந்து அந்தளவுக்கு நல்லாவே இல்லை. ஆப்பிள்லாம் ரொம்ப அடிபட்டு போயிருந்த ஆப்பிள் தான் வந்து இருந்தது. இதில் எந்த ப்ராடக்ட்டுமே நம்ம வந்து ரிட்டர்ன் போட முடியாது. அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்தே வந்து இந்த மாதிரி பேக் பண்ணியிருக்க பிராண்டட் ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கிக்கோங்க. வெஜிடபிள்ஸ்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஷாப்பில் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு இன்னொரு பேக் இருந்தது. அது வந்துட்டு பூஸ்ட்டு, பிஸ்கெட் இந்த ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. இதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க வேணாம், இதெல்லாம் நார்மலாக எல்லோரும் வாங்குறது தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து காமிச்சிருக்கேன். இந்த ஜியோவில் வாங்குறதுக்கு பதில் மில்க் ஆப்லேயும் வந்துட்டு வெங்காயம், தக்காளிலாம் ரொம்பவே நல்லாயிருக்கு. அதிலே வந்து நான் டெய்லி ஆர்டர் பண்ணிக்கிறது. அடுத்ததான் வந்துட்டு இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதுவும் பார்த்தீங்கன்னா பார்சல் அன்றைக்கி தான் வந்து வந்திருந்தது. சரி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அன்பாக்ஸ் தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு இதை வந்து நீங்கள் யாருமே ஆர்டர் பண்ணி வாங்காதீங்க. ஏன்னா இதில் வந்து உள்ளே இருந்து அந்த லிக்விடெல்லாம் சுத்தமாக மேலே ஸ்பஞ்சுக்கு வரவே மாட்டேங்குது. நம்ம போட்டு என்ன அமுக்குனாலும் மேலே வரவே மாட்டேங்குது. பாப்பாவோட வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு அவளுக்கு தனியாக வந்து இந்த மாதிரி வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வாங்கினேன். ஸ்பஞ்ச் வந்து ஓகே தான். இந்த பாக்ஸ் வந்து இப்போதைக்கு நான் சும்மா வந்து அதில் லிக்விட் போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது உள்ளே இருந்து மேலே புஷ் பண்ணி எடுத்தாலாம் வரவே மாட்டேங்குது. அதனால் சுத்தமாக இதை வந்து யாருமே வாங்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம சேனலில் நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா இது வந்து ரொம்ப நாளாக நம்ம சேனலில் கேட்டுகிட்டே இருந்த ப்ராடக்ட்டு தான் இந்த மஸ்கிட்டோ நெட்டு. இதை வந்து நான் எப்போயோ ஒரு வீடியோவில் வந்து காமிச்சிருந்தேன். அதை பற்றி சொல்லுங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேர்கிட்ட வந்து கமெண்ட்டில் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க. அவங்களுக்காக இது வந்து எப்போயோ ஷூட் பண்ணது. அதை வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன். சரி உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து காமிக்கிறேன்.
அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த க்ரிப்பு வந்து நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பில் வாங்கியிருந்தீங்களே க்ரிப்பும், கிரேடலும் இப்போ வந்து யூஸ் பண்ணுறீங்களா? வச்சுருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். பாப்பா டெய்லி வந்து நைட்டில் அதில தான் வந்து தூங்குவா. ஆனா இன்னும் அந்த க்ரிப்புக்கு வந்துட்டு நான் மேட்ரஸ் வந்து வாங்கல. சும்மா வந்து அப்படியே தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில கீழே பெட்ஷீட்லாம் நல்லா வந்து 4, 5 கம்ஃபர்டர் மாரி போட்டு அதில வந்து பாப்பா படுக்க வைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா, அது க்ரிப்பு கூடவே வந்த கிரேடல் தான். இந்த வீடியோ தனியா போஸ்ட் பண்ணியிருக்கேன். நெறைய பேர் பார்த்துட்டு தான் என்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக சொல்றேன். இந்த க்ரிப் வந்து இன்னும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். எப்படியும் இன்னும் ஒரு 1 இயர், 2 இயர் கிட்ட யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு வேறு ஏதாவது ஆப்ஷன் வந்து யோசிக்கணும். இந்த மஸ்கிட்டோ நெட் பத்தி பார்த்துடலாம். இந்த மஸ்கிட்டோ நெட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா ஆப்லயுமே வந்துட்டு அவைலபிளா இருக்கு. இந்த மஸ்கிட்டோ நெட் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், ஈஸியாக வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். அதனால தான் வந்துட்டு இதை சூஸ் பண்ணி நான் வந்து வாங்கியிருந்தேன். இப்போ இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ப்ராடக்ட் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி ஒரு பெரிய பாக்ஸில் தான் வந்து வந்திருந்தது. ஃபர்ஸ்ட் க்ரையில் தான் வந்து நான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 875, 900க்குள்ளே வந்து வருது. ஆனால் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் க்ரையில் ஆப்பில் வந்து எனக்கு மெம்பர்ஷிப் இருக்கிறதுனால நான் ஏதோ ஆஃபரில் தான் சம்திங் வந்து வாங்கினேன். 700, 600 கிட்ட தான் வந்து வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப நாள் ஆகுது வாங்கி. சரி இதை பற்றி கேட்டுகிட்டே இருந்ததுனால நான் வந்து இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இப்போ காமிக்க போகிறேன். இது மாதிரி தான் வந்துட்டு பேக் பண்ணி வந்திருக்கு. இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்துட்டு இதை வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ணி ஃபோல்டு பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வாங்கி கிட்டத்தட்ட 6 மந்த் மேலே ஆகுது. இதில் இப்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைடில் ஒரு இடத்துல வந்துட்டு அந்த கம்பி மாதிரி வெளியில் வந்துடுச்சு. நான் நல்லாவே வந்து யூஸ் பண்ணிட்டேன். இது வந்து எனக்கு எதனால பர்சனலாக பிடிச்சிருந்தது அப்படின்னா, இந்த மஸ்கிட்டோ நெட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பாப்பாவுக்கு வந்துட்டு இதுக்கு முன்னாடி 2 மஸ்கிட்டோ நெட் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு நார்மலாக கொடை மாதிரி இருக்குது. இதுலேயே வந்துட்டு இன்னொன்னும் வந்து இருக்குது. இது கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 600 அண்ட் சம்திங் வந்து இருந்தது. இது வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஷாப்பில் வந்து வாங்கினது. இது வந்து ஆன்லைனில் வாங்கல. இதை பொறுத்த வரைக்கும் இதுவுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் என்ன இதில் ஒரு பிரச்சனைனா, அந்த கொடை வந்து ஓப்பன் ஆகிடுச்சுன்னா வேகமாக வந்து க்ளோஸ் ஆகி குழந்த மேலே அடிச்சிடும். அதனால கொஞ்சம் பயந்துட்டு நான் வந்து இந்த மஸ்கிட்டோ நெட் வந்து வாங்கினேன். இது நார்மலாக இருக்கிற பெரிய சைஸை விட ரொம்பவே பெரிய சைஸ் இது. நெட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்தது. குவாலிட்டி வைஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் வந்துட்டு ஒரு 6 மந்த்துக்கு அப்புறமா அந்த சைடில் வந்து ஒரு பக்கம் வந்து கம்பி மாதிரி வெளியில் வர ஆரம்பிச்சிடுச்சு. 6 மந்த்துக்கு மேலவே வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டேன். இந்த நார்மல் மஸ்கிட்டோ நெட்டை விட எனக்கு வந்து அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஃபோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கெலாம் ரொம்பவே ஈஸியாக இருந்தது. அதனால் வந்துட்டு நான் அதுதான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்ததான் வந்துட்டு பாப்பாக்காக இந்த லைட் வந்து வாங்கியிருந்தேன். இது ஆல்ரெடி ஒரு லைட் வாங்கி அது வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால் வந்துட்டு புதுசாக இன்னொன்று வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். நைட் டைமில் வந்துட்டு அவள் ரொம்ப வந்து லேட்டாக தான் தூங்குவா, மேக்னா பாப்பா. அதனால் அவளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது என்டர்டெயின் பண்ணுறதுக்காக இந்த லைட் வந்து வாங்கியிருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா இது மாதிரி கூப்பன்லாம் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. மீஷோவில் தான் வந்து இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்துட்டு அண்டர் 400க்குள்ளே தான் வந்து இருந்தது. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இவ்வளோ கம்மி ப்ரைஸில் வந்துட்டு இது ரொம்பவே நல்லாயிருக்கு. மீஷோவில் தான் வந்து இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட கோட் முடிஞ்சால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணால் நீங்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரொஜெக்ஷன் லேம்ப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியிலையுமே நிறைய இடத்துல கிடைக்கிது. ஆனால் நான் வந்துட்டு மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு நம்ம சார்ஜ் போட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். சாரி சார்ஜ் இல்லை, பேட்ரி போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டைரெக்டாக நம்ம வந்து கரண்ட்டில் வந்து ப்ளக் பண்ணியும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி 2 ஆப்ஷன் வந்து இதுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் மேலே வந்து ஒரு லிட்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை போட்டு வச்சாலும் நம்ம வந்துட்டு லைட் வந்து அதுக்குள்ளே மட்டும் நைட் லேம்ப் மாதிரி எரிஞ்சிட்டே இருக்கும். அந்த லிட் எடுத்துட்டோம்னா ஃபுல்லாக மேலே சீலிங்லலாம் வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்ட் ஆகிட்டே இருக்கும்.
பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா, இது மாரி வந்து குடுத்துருக்காங்க. ஃபுல்லா வந்து ரேப் பண்ணி தான் வந்து அனுப்பியிருக்காங்க. ரொம்ப செக்யூரா வந்து பண்ணி அனுப்பியிருந்தாங்க. அத ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். மேலே வந்துட்டு இது மாரி லிட் மாரி குடுத்துருக்காங்க. அத வந்து ஓப்பன் பண்ணிட்டு நம்ம லைட்ட வந்து ஆன் பண்ணோம்னா, ஃபுல்லா வந்துட்டு செவுத்துல மேலே வந்து சீலிங்லலாம் ப்ரொஜெக்ட் ஆயிட்டே இருக்கும். ஸ்டாரு, அதுக்கப்புறம் வந்துட்டு மூன் இதெல்லாம் வந்து சுத்திட்டே இருக்க மாதிரி, இதில வந்துட்டு சுத்திட்டே இருக்கிற மாரி ஆப்ஷனும் வந்து குடுத்துருக்காங்க. ரோல் ஆயிட்டே இருக்கும். அப்படியே வந்துட்டு மேலே ஃபுல்லா லைட் வந்து ப்ரொஜெக்ட் ஆகிட்டே இருக்கும். இது மாதிரி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பேட்ரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். 2 விதமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டு தான் இது. எவ்வளோ ஒரு சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. இது மாதிரி நைட் டைமில் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு ஸ்கை எஃபெக்ட் வந்து கொடுக்கும். உங்கள் வீட்லேயும் மேக்னா மாதிரி குட்டீஸ் வந்து தூங்காத பாப்பாங்க இருந்தாங்கன்னா, இது மாதிரி வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு ஜாலியாக விளையாடிட்டு தூங்கிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். நிறைய வ்ளாக் வீடியோஸும் இருக்குது. நீங்கள் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இது மாதிரியே ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பாய்.